कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमा. தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் நாம் இன்று தரிசிக்கப் போகும் ஆலயம் மிகவும் புகழ்பெற்ற சார அம்சங்கள் பொருந்திய திருச்சேரை அருள்மிகு ஸ்ரீ சாரநாத பெருமாள் திருக்கோவில். இது தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 15வது திவ்ய தேசம் ஆகும். இத்தலத்தில் பெருமாள் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, மகாலட்சுமி, சாரநாயகி என்று 5 தேவியருடன் அருள்பாலிக்கிறார். கோவிலின் தனிச்சிறப்புகள்: பெருமாளுக்கு பிரியமான ஸ்தலம். 5 தேவியருடன் காட்சி தரும் பெருமாள் மார்க்கண்டேயருக்கு முக்தி தந்த தலம். மூலவர் சாரநாதன், தாயார் சாரநாயகி, தீர்த்தம் சார புஷ்கரணி. கோலம்: நின்ற கோலத்தில் கிழக்கு பார்த்தபடி காட்சி தரும் பெருமாளின் அழகை பார்த்து கொண்டே இருக்கலாம். இங்கே உள்ள தீர்த்தமும் விசேஷம், சார புஷ்கரணி எனப்படுகிறது. இந்த புஷ்கரணியின் மேற்கு கரையில் காவிரி தாய், ஸ்ரீ பிரம்மா, அகத்திய முனி ஆகியோருக்கு சந்நிதிகள் அமைந்துள்ளன. கோவிலின் உள் பிரகாரத்தில் பாலசாரநாதன், நரசிம்மர், ருக்மணி, சத்யபாமா, ஆண்டாள், ஸ்ரீ ராஜகோபாலன், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீராமன், கூரத்தாழ்வார், உடையவர், நம்மாழ்வார், சீனிவாச பெருமாள், ஆழ்வார்கள் முதலியானோருக்கு தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. மார்க்கண்டேயர் முக்தி பெற்ற தலமாகவும் இது விளங்குகிறது. மூலவர் பெருமாளின் வலப்பக்கமாக மார்க்கண்டேயர் இருக்கிறார். அவரது முக்தி தலம் இது. மார்க்கண்டேயரின் மகளான பூதேவியை ஒப்புலியப்பன் திருமணம் செய்து கொண்டார். பூதேவிக்கு சமையலில் உப்பின் அளவு சரியாக போட தெரியாது. இதை பெருமாளிடம் மார்க்கண்டேயர் முறையிட்டார். ஆதலால் அதை நான் பார்த்து கொள்கிறேன், கவலை வேண்டாம். ஆதலால் ஒப்புலியப்பன் ஆலயத்தில் வழங்கப்படும் பிரசாதத்தில் இன்றும் உப்பு பயன்படுத்துவதில்லை. இந்த ஆலயத்தில் ஒப்புலியப்பனுக்கு மாமனராக மார்க்கண்டேயர் மகரிஷி விளங்குகிறார். தல வரலாறு: யுகமுடியும் பிரளய காலம் நெருங்குவதால் சிருஷ்டிக்கு ஆதாரணமான வேத ஆகம சாஸ்திர புராணங்களை பாதுகாக்க மகாவிஷ்ணுவிடம் வழி கேட்டார் பிரம்மதேவர். அவர் வலிமையான பானை ஒன்றை செய்து அதற்குள் இவற்றை ஆவாகனம் செய்து பாதுகாக்கும்படி வழிகாட்டினார். பிரம்மதேவர் பல இடங்களில் பானை செய்ய மண்ணை தேடினார். பானை செய்ய உகந்த மண் பிரம்மதேவருக்கு கிடைக்கவில்லை. இறுதியாக தேடுதலில் இந்த தலத்திற்கு வந்து மண் எடுத்து பானை செய்து அதில் வேத ஆகமங்களை பாதுகாத்தார். இத்தலத்து மண் மிகவும் சத்து மிகுந்த, அதாவது சாரம் என்றால் சத்து நிறைந்ததால் இத்தலத்தின் நாயகர் சாரநாத பெருமாள் என்று அழைக்கப்பட்டு இத்தலமும் திருச்சாரம் என்று பெயர் பெற்றது. காலப்போக்கில் மருவி இந்த ஊர் திருச்சேரை என்று ஆனது. பிறகு பிரளயத்தில் மிதந்த அந்த பானையை சிவபெருமான் வில்லேந்தி அதை உடைத்தார். அந்த பானையின் வாசல் பகுதி விழுந்த இடம்தான் குடவாசல் என்ற ஊர். சார அம்சங்கள் பொருந்திய வயிற்றுப்பகுதி விழுந்த இடம்தான் திருச்சேரை. இன்று நாம் தரிசிக்கும் சாரப்பெருமான் திருக்கோவில். பின்பகுதி விழுந்த இடம்தான் கும்பகோணம் என்று மருவியது. மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோயிலின் திருப்பணிக்காக நாயக்க மன்னர் வண்டிகள் நிறைய பொருட்களை அனுப்பி வைத்தார். அந்த வண்டிகள் இந்த ஆலயத்தின் வழியாக சென்றன. அவற்றை அழைத்து சென்ற நரச பூபாலன் என்பவர் ஒவ்வொரு வண்டியில் இருந்தும் ஒரு கல்லை மன்னருக்கு தெரியாமல் இந்த தலத்தின் திருப்பணிக்காக இறக்கி வைத்தார். மன்னருக்கு விஷயம் தெரிந்தது. அதனால் நரச பூபாலன் நடுநடுங்கி போனான். பெருமாளை சரணடைந்தான். மணவாள நாயக்கர் மன்னன் இத்தலத்திற்கு வந்து கோவிலை கண்டார். அப்பொழுது அங்கே திருச்சேரையில் மன்னனுக்கு மன்னார்குடி ராஜகோபாலனாக காட்சி கொடுத்தார் பெருமாள். பின்னர் மன்னன் இந்த கோவிலுக்கு திருப்பணிகளை மேற்கொண்டான் என்பது தல வரலாறு. ஒரு முறை நதிகள் அனைத்தும் பிரம்மதேவரிடம் சென்று தங்களில் யார் உயர்வானவர் என்று கேட்டனர். அதற்கு அவர் மகாவிஷ்ணு குள்ளமான அந்தனராக வாமன அவதாரம் எடுத்து வந்து பிறகு மகாபலி மன்னனிடம் 3 அடி நிலம் கேட்டு திரி விக்கிரமனாக உயர்ந்து நின்றபோது
தனது 3வது அடியை மகாபலியின் சிரசில் வைத்ததுடன் கங்கையில் தடம் பதித்தார். விஷ்ணுவின் பாதம் பட்டதால் கங்கை தான் உயர்வானது என்றார். இதனால் கங்கையைப் போல் தானும் உயர்ந்த இடத்தை பெற விரும்பியது காவேரி. இதற்காக பெருமாளை நோக்கி தவம் செய்தது. காவேரியின் பக்தியை சோதிக்க நினைத்த பெருமாள் ஒரு சிறு குழந்தையாக அவள் முன் தோன்றினார். வந்திருப்பது திருமால் என்பதை உணர்ந்த காவேரி அந்த குழந்தையை சீராட்டி தாய் உள்ளத்துடன் அரவணைத்து பராமரித்தாள். காவிரியின் அன்பில் உள்ள மகிழ்ந்த பெருமாள் தனது தசாவதாரங்களையும் அவளுக்கு காட்டி அருளினார். அதோடு திருச்சேரையில் உள்ள சார புஷ்கரணியில் சென்று புனித நீராடும்படி சொன்னார். ஆண்டுதோறும் துலா மாதத்தில் உனக்கு விழா எடுக்கப்படும். அப்பொழுது கங்கையை விட உயர்வான அந்தஸ்து உனக்கு கிடைக்கும் என வரம் அருளினார். திருவிழாக்கள். தை மாதத்தில் 12 நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கிறது. தைப்பூச நாளில் தான் பெருமாள் காவிரிக்கு அருள் கொடுத்ததாக வைகுண்டத்தில் இருந்து பூமிக்கு வந்ததாக சொல்லப்படுவதால் அந்த நாள் மிகப்பெரிய விழா எடுக்கப்படுகிறது. இது தவிர கிருஷ்ண ஜெயந்தி, கார்த்திகை, தமிழ் புத்தாண்டு, மார்கழியில் 10 நாட்கள் திருவிழா, பங்குனி உத்திரம், ரோகிணி உத்திரம் ஆகியவை சிறப்பாக நடத்தப்படுகிறது. இதுவே இத்தலத்தினுடைய தல வரலாறு. மற்றும் இந்த ஆலயத்திற்கு அருகில் திருச்சேரை அருள்மிகு ஸ்ரீ சார பரமேஸ்வரர் ஆலயத்திற்குள் ரிண விமோச்சன லிங்கேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. கடன் நிவர்த்தி ஸ்தலமாக இது விளங்குகிறது. இந்த ஆலயத்தினுடைய பதிவு சென்ற வீடியோவில் பதிவேற்றப்பட்டுள்ளது. பார்த்து இறைவனுடைய அருள் பெற்று வாழ்க்கையில் வளம் பெற வேண்டுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.